நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். எலெக்ஷன் கமிஷன், தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாவேகா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசின் மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. மீட்டிங்லேயே குண்டு வச்சுட்டு அதை இழப்பை இது பண்ணி இது மூலமா அனுதாபமாக ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. உஷாராக இருங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. வாங்கின அடி அந்த மாதிரி. ஏன்னா முரட்டடி, ஒரு கட்சியோட தலைவரே போய் டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லா பக்கத்துலேருந்தே அடி. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அவரும் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதாவது கேட்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து பாம்பு வைக்க போகிறோம். அப்போ உஷாராக இருக்கணும். தாவேக்காவினர் கொஞ்சம் உஷாராக இருங்க. அவர் சொல்கிறாருன்னா அப்போ அவருக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது. அவருக்கு ஏதோ ஹிண்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாரு. ஏன் இப்போ பாம்பு வைக்க போகிறாங்க, குண்டு வைக்க போகிறாங்கன்னு ஒரு பீதியை கலப்புறீங்க? ஏன் ஒரு இன்னொரு கட்சி மேலே ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்குறீங்க? இல்லை ஒரு சிலர்லாம் ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுக்காக டிஎம்கே ஓட்டு போடுறாங்க. அதாவது என்ன, ஏன் அப்படி நீங்க ஏடிஎம்கே இல்ல பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்றாங்க. ஓகே டன். இதெல்லாம் தெரியாம எடப்பாடி அவர்கள் கூட்டணி வைப்பாரு. இல்ல அவங்க அவங்களாம் பரம்பரையா ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க. அவங்க ஓட்டு டிஎம்கேக்கு போடுறாங்க. நான் போய் சொல்றேன், விஜய் இருக்கு இல்ல விஜயும் அப்படிதான். அவங்க மனசுல போய் பதிய வைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள்ட்ட போய் பதிய வைக்கிறாங்க. பிஜேபி உள்ள வந்துடும், விஜய் வந்தா பிஜேபி உள்ள வந்துடும். ஓட்டு கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க, எதுக்கு கேட்குறீங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேளுங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அதுல சொன்னாருன்னா இது இன்னும் போய் சேரும். இப்ப அங்க நிக்கிற கூட்டத்துக்கு விஜய் பார்த்தா போதும். ஆனா டிவியில பாக்குற நம்மள மாதிரியான நபர்களுக்கு, நம்மளை கூட விடுங்க, நம்மள பத்திரிக்கையார நம்ம வேணும்னே குத்தம் சொல்றோம்னு சொல்லுவாங்க. மக்கள் இருக்காங்கல்ல, வீட்டுல பெண்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல. இப்போ உங்களால நிறைய பெண்கள் அரசியல் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க KN நேரு, அன்பில் மகேஷ் இந்த ஆட்சியில செய்யவே இல்லை, இதை ஒரு பட்டியல் போட்டு அடிங்க. ஒரு லிஸ்ட் எடுங்களேன். உங்களுக்கு லிஸ்ட் எடுக்கிறதா பிரச்சனை? உங்களுக்கு எழுதி கொடுக்கறவங்க யாரு? உங்களுக்கு டேட்டா எடுத்து எழுதி கொடுக்கறவங்க யாரு? வீக்கா இருக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நூலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் நடந்துகிட்டா இருக்கு. மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. எதனடா தொடர்ந்து சொல்றோம்னு உங்களுக்கு ஒரு சலிப்பு இருக்கலாம். சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அதனால சொல்றோம். நேத்து வீடியோ போட முடியல. உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் இழுக்கிறீங்களே. உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதனால வர முடியல. அதனால போட்டுடலாம். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சூப்பர் தேங்க்ஸ். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. பெரிய நன்றி. சொல்லாங்களா? விஜய் அவர்கள் திருச்சியில் கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு பிரச்சாரம் போயிட்டாங்க. பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டாரு. வழக்கம் போல தான் அந்த கும்பல். ஆனால் இந்த தடவை ரோட் ஷோ அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரோட் ஷோவாவே மாற்றிட்டாரு. என்ன 4 வழக்கு தானே போடு பார்த்துக்கலாம், கோர்ட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி. இல்லை, ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்காம பண்ணா அது வேற ஏதாவது பிரச்சனை ஆகும். பட் ஆனால் ஓகே, நான் இதுல இருந்து போலான்னு நினைக்கிறேன். வேட்புமனுவை தாண்டி நேத்து நடந்த இந்த வில்லிவாக்கம்ல நடந்த ஒரு சம்பவம். வில்லிவாக்கம்ல அந்த கூட்டத்துல ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுறது, அதுக்கப்புறம் அங்க நடந்த அந்த பாட்டில், அது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, யாரோ 2 குடிக்காரங்க இங்க நின்று குடிச்சிட்டு இருந்தாங்க, அதோட அந்த பாட்டில் இங்க விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது கூட ஓகே, ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் குடிக்க தானே செய்வாங்க, திறந்திருந்தா குடிக்க தான் செய்வாங்க. குடிச்சிருந்தா சண்டை வரும், சண்டை வந்தா பாட்டில் தூக்கி அடிப்பாங்க, பாட்டில் தூக்கி அடிச்சா பிரச்சனைகள் வரும்ன்றது உண்மைதான். ஆனா அதை தாவேகா காரன் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்புறாங்கல்ல. ஒரு பக்கம் இது திமுக காரன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது தாவேகா காரன் இது பக்கம். உடனே எதுலயோ ஒரு நியூஸ், ஏதோ ஸ்பார்க்னு ஏதோ ஒரு இதுல இருக்கு, அதுதான் உண்மையான நியூஸ்ன்னு எடுத்து அவங்களுடைய டீம் இருக்கும்ல, அது அப்படியே பரப்புது.
அது அப்படியே அந்த லெட்டர்ஸ் கூட எதுவும் மாறவே இல்லை. அது அப்படியே யாரு நம்ம அண்ணன் செந்தில்வேல் உட்பட அதே அத்தனை பேர் அதை அப்படியே எடுத்து போட்டு பாத்தீங்களா ஐயோ இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போங்க இதானே உங்க வேலை அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து கடந்து போயாச்சு. இந்த கூட்டத்துல பாட்டில் வீசுறது, கள்ள தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் பழைய மெத்தடு, பழைய டெக்னிக்கு. ஸோ நான் நம்புறேன் அதை டிவிக்கே பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது எப்படி சொந்த கட்சியிலே சொந்த கட்சி இல்ல. இப்ப நீங்க அடுத்து ஒரு இன்னொருத்தர் வச்சிருக்கோம்ல, அவர் சொன்னதை வச்சு அதை பேஸ் பண்ணி சொல்றேன். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க விஜய் அப்படின்ற முகத்தை வச்சு அதை வச்சு அவங்க பேசி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுறாங்க. ஒரு மாற்றம் வேணும், திமுகவுக்கு மாற்று நாம தான் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த இடத்துல இவங்களோட இது ஒர்க் அவுட் ஆகல, அதனால நான் வந்து பாட்டில தூக்கி வீசினாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அது திமுகவே பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். திமுக கூட பண்ணியிருக்காது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்குலாம். கூட சில்லறத்தை அவங்க அடிக்கணும்னு நினைச்சிருந்தா பெருசா கூட அடிக்கலாம். சும்மா தூக்கிட்டு போய் ஒரு பாட்டில தூக்கி போட்டு போய் ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படி கூட நம்ம வச்சுக்கிட்டா கூட எவனுக்கோ சண்டை அதுக்கு தூக்கி அடிச்சிட்டேன். ஆனா அதுக்கு உடனே திமுக காரன் கிடையாது, தாவேகா காரன் தான் சொல்லிட்டு அதுக்காக இருக்கக்கூடிய ஆட்கள் இறங்குனாங்கல்ல, அது வந்து பாராட்டுதற்குரிய ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன். லெட்டர்ஸ் கூட அவங்களே எழுதி கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே தூக்கி அந்த எக்ஸ்ல போட்டு அந்த இது மட்டும் போட்டிங்கன்னா போதும், அந்த போட்டோவை போட்டு அந்த சேனலோட நியூஸை போட்டு அது மேல உங்களோட அந்த கோட்டை எழுதினா மட்டுமே வந்து போதும். அந்த கோட் கூட நாங்களே கொடுத்துறோம், நீங்க அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்கு. டீம் ஒர்க்னா அப்படி இருக்கணும். விஜய் சொல்லுவார்ல, டீம் ஒர்க் இருக்கணும். டீம் ஒர்க் நல்லா இருக்கு டிஎம்கே கிட்ட. அதையும் வேற என்ன சொல்றாங்க, அரை மணி நேரத்துல யாருன்னெல்லாம் கண்டுபிடிச்சிங்க, சிசிடிவிலாம் எடுத்து போட்டீங்க, அப்போ கரூர்ல இருக்க சிசிடிவிலாம் கொடுங்க, அதுவும் திமுக காரன் டெலீட் பண்ணுவாங்க, அப்போ இதெல்லாம் யார் பண்ணுது அப்படின்னு கேட்குறாப்ல. வழக்கம் தானேங்க, எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்க கூட தான் சொன்னீங்க அவங்க இருக்காங்க உள்ள இருக்காங்க ஒரு இதுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு. நீங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணுமா? நீங்க கொடுங்க அதிக ஆதாரங்களை நீங்க கொடுங்க, அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க அந்த ஆதாரம்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க கூட வந்து ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகலாம். சரி ஓகே, அது அவங்களுக்கு. அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி திருச்சி கிழக்குல இன்னைக்கு வேட்புமனு தாக்கல். அதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு. வழக்கம் போல ஒரு பத்திரிகையாளர் பெண்களை தரைக்குறைவா பேசினார்ல திரு பொன்ராஜ் அவர்கள், அவங்க ஒரு பேட்டியில இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்தது திமுக மேல போட்டாங்க பழி, இப்போ இந்த விழிவாக்கத்தில் வந்து பாட்டில் வீசுறதும் திமுக மேலே பழி போடுறாங்க. நாளைக்கு அவங்களே தாவேகா மீட்டிங்லேயே குண்டு வச்சுட்டு அதை வந்து இழப்பை இது பண்ணி இது மூலமா அனுதாபமாக ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க, உஷாரா இருங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. வாங்கின அடி அந்த மாதிரி. ஏன்னா மொரட்டடி ஒரு கட்சியோட தலைவரே போய் டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு, எல்லா பக்கத்துலேருந்தே அடி. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அவரும் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதாவது கேட்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து பாம்பு வைக்க போகிறோம். அப்போ உஷாராக இருக்கணும், தாவேக்காவினர் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. அவர் சொல்கிறாருன்னா அப்போ அவருக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது, அவருக்கு ஏதோ ஹிண்ட் கிடச்சிருக்கு, அதனால தான் இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கிறது தான் வந்து நல்லது. தாவேக்கா உஷாராக இருக்கக்கூடாதாங்க, முதல்வரும் எலெக்ஷன் கமிஷனும் உஷாரா இருக்கணுமா? எதுக்கு? அந்த பழி உங்க மேல போட்டுருவாங்க, நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எச்சரிக்கையா இருக்க சொல்லி. அதெல்லாம் அவங்களுக்கு அவங்கள பாத்துக்க தெரியும், நீங்க உங்களை பாத்துக்குங்க. இல்ல இது என்ன மாதிரி இது? அது மனநிலை அப்படிதான். அது வந்து நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, நம்மள இப்படி ஆக்கிட்டாங்களே, நம்மள போய் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களே, நம்மள இப்படி அவமானமாயி போச்சு, நம்ம எவ்வளவு பெரிய மனிதர்கிட்ட எவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்மள வந்து இப்படி எவ்வளவு பெரிய மனிதர்கிட்ட எவ்வளவு பெரிய வேலை பார்த்து என்ன பிரயோஜனம்? உனக்கு அந்த நாகரிகம் இல்லையே. உங்களுக்கு அந்த நாகரிகம் இருந்திருந்ததுன்னா நீங்க உங்க வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வரப்போகுது. ஏன் இப்போ வந்து பாம்பு வைக்க போறாங்க, குண்டு வைக்க போறாங்கன்னு ஒரு பீதியை கலப்புறீங்க? ஏன் வந்து ஒரு இன்னொரு கட்சி மேல ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்குறீங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் செஞ்சதுன்னா கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் திமுக செஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா இது அதான அரசியலா இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது திமுக செஞ்சிருச்சு, இந்த மாதிரி நடந்துச்சா அது அதிமுக செஞ்சிருச்சு, இது பிஜேபி செஞ்சு. ஏன் திமுக செய்யறதே கிடையாதா? எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான். ஒன்னும் இல்லாத ஒரு விஷயத்த பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், அதை பத்திலாம் ஒன்றும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்களோட பிரச்சனை விஜயா தானே இருக்காரு, ஒட்டுமொத்த கட்சிகளுடைய பிரச்சனைய விஜயா தானே இருக்காரு. அப்படின்னும் போது அப்போ அவர் வாயிலிருந்து வரதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது ஒரு மாதிரி பண்ணி உட்கார வச்சிட்டாங்க, பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான். அவருடைய நிலை வந்து இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப அவரை பேக்கப்புக்கு ஆளுங்க இருக்கிறதுனால அவர் வந்து ஓடிட்டு இருக்காரு. இது என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து விஜயை வந்து தொடவே இல்லை, இவங்க தான் அது வந்து அதிமுக மட்டும்தான் போட்டியாவே பார்த்துட்டு இருக்காங்கன்னு தாவேக்கா வந்து ஒரு போட்டியிலேயே எடுத்துக்கலாம், அவங்கள பத்தி யாருமே பேசவே இல்லைன்றாங்க.
திமுக பேசலைனாலும் இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு பேச வைக்குதுன்னு நம்ம சொல்லலாமா? திமுக டைரக்டா வந்து பேசுறல் ஓகே, விஜய்னு சொல்லி தாவேக்கான்னு சொல்லி பேசல. நேத்து கூட உதயநிதி அவருடைய கூட்டத்துல பேசும்போது புது புது ஆட்களை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. புது புது ஆட்கள்னு யாரை சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வந்து ஐயோ அப்போ ஒருவேளை வேலுமுருகனை சொல்லியிருப்பாரோ, ஒருவேளை சசிகலா ராமதாஸை சொல்லியிருப்பாங்கன்னா இவங்கெல்லாம் ஆட்டத்திலேயே கிடையாது, இவங்கெல்லாம் கணக்கிலே இருக்க மாட்டாங்கன்றது தெரியும். அப்போ புது புது ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாரை இறக்கியிருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த அந்த ஃபியர் அவருக்குள்ளாரே வந்திருக்கு. புதுசாக இறக்கி விட்டுருக்காங்கன்னு அப்போ பிஜேபியோட பி டீம்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்காரு. அதே மாதிரி மற்றவங்க இப்போ நீங்க அன்னைக்கு சொன்னீங்க சேகர் பாபு வந்து முடிஞ்சு, அப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த நரேஷன் வந்துடக்கூடாது. திமுக வெர்சஸ் தாவேக்கான் வந்துருச்சுன்றது வரக்கூடாது. அப்போ அதை மாத்துறதுக்கு டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, அப்ப அதை மாத்துறதுக்கு ஸ்டாலின் வெர்சஸ் டெல்லி அப்படின்னு மாத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மூவ் இருக்கு. இப்போயும் அவருடைய கூட்டத்துல அதிமுகவை பத்தி தான் பேசுறாரு, என்டிஏ பத்தி தான் பேசுறாரு. ஸோ என்னன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம மக்களை வந்து எப்படி பாக்குறாங்கன்னா டெல்லி பிஜேபி இப்படின்னு சொல்லிட்டா அது உண்மைதான், அது ஓரளவுக்கு உண்மையாவும் இருக்கு. பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி நமக்கு வந்து ஆகாது, பிஜேபி விஜயை ஆட்சிக்கு அமைக்க விட்டுட்டோம்னா, ஏடிஎம்கேவை ஆட்சி அமைக்க விட்டுட்டோம்னா பிஜேபி உள்ள வந்து நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அழிச்சிரும், சூறையாடிடும். ஏன் அப்ப நீங்களாம் இங்கே தானே இருப்பீங்க, எங்கேயும் ஓடிட மாட்டீங்கல்ல. இப்போ பிஜேபி உள்ள ஆட்சிக்கு வந்துருச்சு, ஒருவேளை என்டிஏ அப்படின்னு நீங்க சொல்ற கணக்குப்படி என்டிஏ வந்துருச்சு, ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருச்சு, ஆட்சி அமைச்சு உட்காந்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரியே வந்து அவங்களுடைய எதிர்ப்பு இல்லை, அவங்களுடைய வேலைகளெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சு செஞ்சுக்கிறாங்கன்னா நீங்க எங்க போறீங்க? இந்த ஊர்ல தானே இருக்க போறீங்க. இதே மாதிரி தானே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நல்லா கருப்பு கருப்பா பலூன் எல்லாம் விடுவீங்கல்ல. அதான் இப்ப உங்கள்ட்ட பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் இருக்குல்ல, எந்த திட்டத்தை போட்டாலும் அதை தடுத்து நீங்க வந்து தடுத்து நிறுத்திடுங்க. ஏன் அவ்வளோ வந்து கவலைப்படுறீங்க? உள்ள வந்துருவாங்களாம், வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டுனா அவங்களை ஏற்கனவே நீங்க உள்ள விட்டுட்டீங்க, 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே வெளில விட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க. இப்போ எங்களை வந்து பயமுறுத்திட்டீங்க, பயந்துடும் உள்ள வந்துடும். இப்போ ஒருத்தரை கட்சியில சேர்த்துருக்கீங்களே, RSSன்ற ஒரு நபரை கட்சியில சேர்த்து கொடுத்துருக்கீங்களா, அவரெல்லாம் எப்படி வளர்க்குறீங்க? அப்போ இருந்துருப்பாரு. ஏங்க திருப்பரங்குன்றத்தில் இப்பதானங்க முடிஞ்சது 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்குள்ள வந்து இங்க வந்து அவரை வந்து கட்சியில சேர்த்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறீங்க, அதுவும் உதயசூரியன்லேயே நிக்க சொல்றீங்க. இதுக்கு பேர் ராஜதந்திரமா? RSSக்கு ஆதரவு கொடுத்தவர் வந்து உடனே வந்து இதாயிட்டு உங்க கூட வந்துட்டா உடனே அது ராஜதந்திரம். அவர் உடனே என்ன சொல்றது, அங்க இருக்கும்போது அவர் அப்படி கிடையாது. அப்படி நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பயங்கர எதிர்ப்பாயிடுவார். இப்ப எப்படி தேமுதிக வந்து உள்ள போட்டோன்னே நீமே பாருங்க, தேமுதிக வந்து பயங்கரமா பிஜேபி எதிர்த்துருன்னு. எங்களுக்கு அது பிஜேபி எப்படி எதிர்க்குன்னு எங்களுக்கும் தெரியும். இல்ல இது பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த பாஜகல இருந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் தொங்கு சட்டமன்றவரும் விஜய் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் என்டிஏ அலைன்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ இவங்க கணக்கு என்னன்னா, இல்ல இவங்களும் திருப்பி திமுக வேலை செய்யறாங்களா, எனக்கு என்னன்னு புரியல. என்னன்னா இப்போ எப்படி என்ன நடக்க போகுதுன்னா, எலெக்ஷன் நடக்க போகுது, ரிசல்ட்ஸ் வந்து ஒரு யாருக்கும் இது அமையாம தொங்கு சட்ட சபை வரப்போகுது. அப்ப விஜய் ஓரளவுக்கு ஜெயிச்சு வச்சிருப்பாரு. அதை வந்து என்டிஏட்ட கொடுத்து என்டிஏ ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு சப்போர்ட் பண்ண போறாரு. ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் வந்து நேத்து வந்த போல் எல்லாம் கூட பாருங்க. இல்லையே அதுதான் இப்படி மாத்திட்டாங்கல்ல, இவர் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருவாரு. அதுதான் என்டிஏக்கு ஆதரவுனா பிஜேபி தானே, பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துருவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்குங்க. இப்ப என்னன்னா எல்லா வகையிலயும் நரேட்டிவ் வந்து இப்போ முன்னாடியே கணிச்சிடுறாங்க, இதெல்லாம் நடந்துற போது நடக்கும், அதனால நீங்க இப்பவே வந்து ரெடி ஆயிடுங்க, அதனால நீங்க உதயசூரியன் கூட்டு போட்டுங்க, இதெல்லாம் நடந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், அதிமுக வழியா பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி வழியா திமுக பிஜேபி உள்ள வந்துரும், இது தாவேகா வழியா பிஜேபி உள்ள வந்துரும், அப்புறம் காங்கிரஸ் வழியா பிஜேபி உள்ள வந்துரும், வேல்முருகன் வழியா பிஜேபி உள்ள வந்துரும், ராமதாஸ் சசிகலா கூட்டணி வழியா பிஜேபி உள்ள வந்துரும், அப்புறம் வந்து முஸ்லீம் லீக் கட்சிகள் மூலியமா, இல்லைங்க அதெல்லாம் உங்க கூட்டணி கட்சி சொல்ல முடியாது, வந்தாலும் வாய்ப்பு இருக்கு, அதனால இவங்க மூலியமாலாம் உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபின்ற ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை வந்து அணுகுறாங்க. அது கஷ்டம். அதனால தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்குள்ளாரதான் பிரச்சனை. நீங்க வேணுமா வேணாமான்றது தான் பிரச்சனை. அதை நோக்கி தான் அது நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க இன்னமும் டெல்லிக்காக அப்படின்றாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது, ஒரு சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகவும் செய்யுது. ஒரு சிலர் ஒரு பர்சன்டேஜ், ஒரு செட் ஆஃப் பர்சன்டேஜ் அதை நம்புறாங்க, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு. ஒரு செட் நான் நம்பவே இல்லை. ஒரு சிலர்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுக்காக டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க.
அதாவது என்ன ஏன் அப்படி நீங்க வந்து ஏடிஎம்கே இல்ல பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்றாங்க. ஓகே டன். இதெல்லாம் தெரியாம எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைப்பாரு. இல்ல அவங்க வந்து அவங்களாம் பரம்பரையா ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க, அவங்க ஓட்டு டிஎம்கேக்கு போடுறாங்க. நான் போய் சொல்றேன் விஜய் இருக்கு இல்ல விஜயும் வந்து அப்படிதான் அவங்க மனசுல போய் பதிய வைக்கிறாங்க, இஸ்லாமியர்கள்ட்ட போய் பதிய வைக்கிறாங்க. பிஜேபி உள்ள வந்துரும், விஜய் வந்தா பிஜேபி உள்ள வந்துரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் நடந்துக்கிறாங்க, அதையும் பேசணும். இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு மீட்டிங்ல கூட வந்து இன்னைக்கு தான் சொல்றாரு பிஜேபி வார்த்தை கடைசியா சொன்னாரு. திமுகவும் பிஜேபியும் வேற இல்லை அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்லல. அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் டைரக்டா எனக்கு என்ன இப்ப நம்ம விஜய்க்கு வந்துருவோம். விஜயோட இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் நடந்துச்சு. திருச்சி கிழக்குக்கு போனாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. போறதுக்கு முன்னாடியே ரோட் ஷோவை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ திருச்சியில ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப இருந்த கிரௌடு இப்ப கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வராரு அப்படின்றது. ரெண்டாவது இந்த தடவை வந்து ஒரு இதுக்கு தான் வராருன்ற இது தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது அந்த ரோடு மேல அந்த இது ஷோ பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்கா நிக்கிற கூட்டம் நின்னு அப்படியே பார்த்து அப்படியே கடந்துடுது. பாக்குற கூட்டம் அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஆர்கனைஸ் ஓரளவுக்கு. ஆமா, ரூட் கிளியர் ரூட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு இது இருக்கு உங்களுக்கு. என்ன சொல்றேன், இது அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை யாருக்குமே இருக்காது. இந்த உயிர் பலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. இது எல்லாருக்கும் சேஃபர் சைடா வந்து இருக்கும். ஸோ வேட்புமனு முடிச்சுட்டு அவர் வந்து மறுபடியும் வந்து வந்தாரு. வந்து அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அந்த சிலைக்கு வந்து மாலை போட்டுட்டு, ஸோ அதெல்லாம் ஓகே, எல்லாருக்கும் தெரியுது என்ன நடக்குன்றது, எல்லாருக்கும் தெரியுது. அங்கே வந்து மாலை போடுறாரு, மாலை போட்டோன்னே ஃபோட்டோஸ் அப்படியே அந்த இடத்துலயே நின்று வந்து பிரச்சாரத்தை வந்து சொல்றாரு. ஸோ இந்த தடவை கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் இருக்கா, கேஸ் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கு, அவங்களும் சரியில்லை இவங்களும் சரியில்லை, சரி ஓகே நம்ம அவங்களும் சரியில்லை இவங்களும் சரியில்லைன்றது அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் கேஸ் பிரச்சனைக்கு இவர் வந்து இங்கேருந்து டெல்லி போயிருந்துருக்கலாம், குடும்ப பிரச்சனைனா மட்டும்தான் டெல்லிக்கு போவாரு அப்படின்னாரு. ஸோ கேஸ் பிரச்சனை நம்ம கேள்வி என்னன்னா, கேஸ் பிரச்சனை நடந்து இவ்வளோ நாள் ஆகுது, சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது நடந்து இவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் நீங்க இன்னைக்கு தான் அதை சொல்றீங்க. ஆனா இந்த பிரச்சனையை அவங்க முன்னாடியே கையில் எடுத்துட்டாங்க, அவங்க எப்பத்துல இருந்து பேசுறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு தான் வந்து அந்த பிரச்சனையை பத்தியே, நீங்க சிலிண்டர்ன்ற பிரச்சனையை நீங்க இன்னைக்கு தான் வந்து சொல்றீங்க. ஸோ அப்ப இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ்லாம் ஓரளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்க இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டியதை கொஞ்சம் காலம் தாழ்த்தி சில விஷயங்களை சொல்றீங்கன்றது தான் இங்க பிரச்சனையே. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பிஜேபி அப்படின்னு சொல்லி முடிச்சார். அவங்களும் இவங்களும் வேற கிடையாது, நீங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க, ஒரு படத்தை கூட வந்து ரிலீஸ் பண்ண வந்து விட மாட்டேங்கிறாங்க, நான் உங்களை மாதிரியே எனக்கும் நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாரு. அதே மாதிரி நான் தான் சொல்றேன், எனக்கு விஜயோடைய ஸ்பீச்சில் வந்து பெருசா என்னமோ இன்னைக்கு பயங்கரமா பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து அவர் எப்பயோ வந்து முடிச்சிட்டாரு. நான் எதுவுமே பேச போறது இல்லை, பெருசாலாம் பேச மாட்டேன், நான் இவ்வளவுதான் பேச போறேன், பட் நான் பண்ற விஷயத்தினால எனக்கு ஓட்டு விடும் அப்படின்னு அவர் நம்புறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் வருவேன், மக்களை பார்ப்பேன், மக்கள் கூட இன்ட்ராக்ட் ஆவேன், கை கொடுப்பேன், துண்டை வாங்கி போடுவேன், எல்லாமே ஓகே. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து பேசுவேன். ஸோ அந்த ஸ்பீச் அவங்களுக்கு போதுமானது அப்படின்னு அவர் நம்புறாரா, இல்லை அந்த ஸ்பீச் கூட எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அவரை பார்த்தா போதும், அவர் சும்மா ஏதாவது பேசினாலே போதும், நாங்கள் ரெடி அப்படின்னு நினைக்கிறாங்களான்றது தெரியலை. பட் வழக்கம் போல நல்ல க்ரௌடு, அவர் போகும்போதும் நல்ல க்ரௌடு. ஸோ அந்த வேன் மேலே அவர் போகிறதுனால வரக்கூடிய ப்ளஸ்ஸு. ஸோ மக்களும் வந்து அவர் பார்த்துடுறாங்க, அவரும் மக்களை பார்த்துடுறாரு, பார்க்குற கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிடுது, வர கூட்டம் மட்டும்தான் வந்து வருது அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம். நம்ம கேட்டுக்கிட்ட மாதிரி அவர் இந்த வேன் மேலே வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கு. ஆனால் அவருடைய ஸ்பீச் படின்னு பார்த்தா இல்லை வேற என்ன பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆல்ரெடி சொன்ன அவரே சொல்லிட்டாரு, நான் இல்லை ரிப்பீட்டடா எல்லாவற்றையும் இழந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வரேன் அப்படின்றாரு. எதை எல்லாத்தையும் இழந்துட்டு வராருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இழந்துட்டு வராரு, அவருடைய வசதியான வாழ்க்கையை இழந்துட்டு வரதா சொல்றாரு. வசதியா தானே இருக்காரு, என்ன வசதியான வாழ்க்கையை இழந்துட்டு வராருன்னு ஏன் சொல்லணும்? அவர் வசதியா தான் இருக்காரு, ஓகே, இன்னமும் அந்த வசதியோட தான் இருக்காரு. ஒரு ஷூட்டிங், அவருடைய படம், அவருக்கு பிடித்தமான ரசிகர்கள், அவர் நடிக்கிறது, இதையெல்லாம் இழந்துட்டு வரேன்றாரு, ஓகே, அது நல்ல விஷயம். வேற என்ன இழந்துட்டு வரீங்க? குடும்பத்தை இழந்துட்டு வரேன்னு சொல்றீங்களா? அப்படி யாருமே சொல்லலையே. உங்க குடும்பத்தை இழந்துட்டு இங்க வாங்கன்னு யாருமே வந்து சொல்லலை. நீங்க குடும்பத்தோட இருக்கிறத தான் எல்லாரும் விரும்புவாங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தோட, இப்போ எல்லாரும் நீங்களும் குடும்பத்தோட இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ரெண்டாவது என்ன பேசணும்னு கேட்கவே முடியாது ஜோ, ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, டெப்தா பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குன்ற.
ஏங்க உங்களுக்கு அபரிமிதமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அபரிமிதமான ஒரு மக்கள் சப்போர்ட், பெண்கள் சப்போர்ட். நீங்க எதுவுமே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒருத்தர் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றாரு, 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாருன்றதை தாண்டி உங்களுக்காக வராங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் சேர்றதுக்கான சொல்றதுக்கான எவ்வளோ சொல்யூஷன் இருக்கு. இன்னும் தேர்தல் அறிக்கை வரல, கரெக்டா? நீங்களே சொன்னீங்க தேர்தல் அறிக்கை இன்னும் வரல அப்படின்னு. ஸோ திருச்சியிலேயே எவ்வளோ பிரச்சனை இருக்கும். திருச்சியில எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? 2 அமைச்சர்கள் இருக்காங்களா? முக்கியமான எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? அப்போ இவங்க பண்ணதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. இப்ப நீங்க KN நேருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்க ஒரு அமைச்சர் இருக்காருன்றீங்க, இங்க ஒரு ஏன் பேர் சொல்லுங்களேன், என்ன ஆயிட போகுது? நீங்க பேர் சொன்னா KN நேரு அப்படின்ற, இப்போ ஜெயலலிதா அவர்கள் சொல்லும் போது அவங்க பேரை சொல்லி தானே சொல்லுவாரு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் செய்த ஊழல்கள் இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்கன்றது நேரடியா சொல்லுங்களேன். ஒரு 20 நிமிஷம் பேசுங்களேன், அந்த மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்களேன், என்ன நடக்குதுன்றத இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை வந்து இந்த திருச்சியிலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அதை பத்தி பேசலாம். அந்த அமைச்சர்களுடைய பட்டியல் செய்யாத விஷயங்களை எடுத்து வந்து பேசலாம். அப்ப நீங்க வெறுமனே உங்களுக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது அது எப்படி போய் அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகும்? கனெக்ட் ஆகுது. விஜய் ஓகே, விஜய் வரார், விஜயா நாங்க பாக்குறோம், எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இத சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? இப்ப 5 வருஷத்துல இவ்வளவு பிரச்சனைன்றீங்க. ஒரு பொண்ணு பாத்ரூம் அடிப்படையே பிரச்சனையே நான் சரி செய்யவேன்றீங்க. நல்ல விஷயம், நாங்களும் ஒத்துக்கிறோம். அடிப்படையில நிறைய பிரச்சனை இருக்கு, அதை வந்து ஒரு அட்ரஸ் பண்றாரு. ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாத ஊர்ல இந்த பிரச்சனை நடந்தது. அப்ப அந்த நாங்க வந்து இதை செய்வோம்னு சொல்லுங்க. இப்ப நீங்க தேர்தல் அறிக்கை வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும்ல. அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல என்ன தேர்தல் அறிக்கை, என்ன இதெல்லாம் நம்ம வரப்போற தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திருச்சியில உள்ள பிரச்சனையை சொல்லுங்க. அன்பில் மகேஷ் இந்த இது பண்ணியிருக்காரு, அமைச்சரவை இவ்வளவுதான் செயல்படவே இல்லைன்னு சொல்லுங்க. KN நேரு ஊழல் பண்ணதை நேரடியா சொல்லுங்க, KN நேருன்னு பேர் சொல்லி சொல்லுங்க. அப்ப திருச்சியில அது அவங்களுக்கு போய் ஒரு இதுவா முடியும்ல. ஓட்டு கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க, எதுக்கு கேட்குறீங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேளுங்க. அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அதுல வந்து சொன்னாருன்னா இது இன்னும் போய் சேரும். இப்ப அங்க நிக்கிற கூட்டத்துக்கு விஜய் பார்த்தா போதும். ஆனா டிவியில பாக்குற நம்மள மாதிரியான நபர்களுக்கு, நம்மளை கூட விடுங்க, நம்மள பத்திரிக்கையார நம்ம வந்து வேணும்னே குத்தம் சொல்றோம்னு சொல்லுவாங்க. மக்கள் இருக்காங்கல்ல, வீட்டுல பெண்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல. இப்போ உங்களால நிறைய பெண்கள் வந்து அரசியல் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க KN நேரு, அன்பில் மகேஷ் இந்த ஆட்சியில செய்யவே இல்லை, இதை ஒரு பட்டியல் போட்டு அடிங்க, ஒரு லிஸ்ட் எடுங்களேன். உங்களுக்கு லிஸ்ட் எடுக்கிறதா பிரச்சனை? உங்களுக்கு எழுதி கொடுக்கறவங்க யாரு? உங்களுக்கு டேட்டா எடுத்து எழுதி கொடுக்கறவங்க யாரு? வீக்கா இருக்கு. அவ்வளவு பேச வேண்டிய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நம்ம உட்கார்ந்து வேடிக்கை அவரு. ஏன்னா நான் இப்பயே சொல்றேன், ஸ்டாலின் பேசுறத ஃபுல்லா நம்ம கேட்கறது இல்லை, முழுசா உட்காந்து கேட்க முடியல. ஏன்னா அவங்க இதுல வந்து ஒரு பியூர் பொலிட்டிக்கல் இருக்கு. எடப்பாடி பேசுறதையும் ஃபுல்லா கேட்க மாட்டோம். ஏன்னா ஓரளவுக்கு வந்து கேட்போம், அவர் என்ன சொன்னாருன்றத கேட்போம், பேப்பர்ல படிக்கிறது அப்படின்னு. ஓகே, நான் சொல்றது 1 hour பேசினாங்கன்னா அது 1 hour. ஆனா விஜய் பேசினா உட்காந்து முழுசா கேட்கலான்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவர் என்ன பேச போறாருன்ற எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை ஒரு ஃபெயிலியர் ஆக்கிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு பிரச்சனை. என்னன்னா இந்த லிஸ்ட் போட்டு ஒரு விஷயத்த சொல்றதுல உங்கள்கிட்ட டீம் இல்லையா? நீங்க வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை திருப்பி திருப்பி சொல்லும் போது ஒரு அயற்சி வரும். ஆமா, நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வரீங்கன்னு அவங்க நம்பினா கூட அதையே திருப்பி திருப்பி சொல்றது அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. இப்ப நீங்க எல்லாத்தையும் ஆக்ரோஷமா பேசி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுல ஒரு இது இருக்கு, அது கேட்கலாம், அது வந்து உங்களுக்கு செட் ஆகுது. பட் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வரேன், எல்லா வழிகளையும், ஆமா நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வரீங்க, எல்லா வழிகளையும் கடந்து வரீங்கன்னா கூட தொடர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒண்ணு. ஒவ்வொரு பகுதிக்கு போறீங்கன்னா அந்த பகுதியோட பிரச்சனை, அந்த அமைச்சர்கள் யாரு, அந்த எம்எல்ஏ யாரு, அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க, எதுக்காக நான் ஏன் வரணும், நான் வந்தா என்ன பண்ணுவேன்றத விஜய் அவர்கள் சொன்னா அவரை பாக்குறவங்களுக்கு, அவரை பாக்குற வீடியோ பாக்குற பெண்களுக்கு என்ன செய்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு. நான் இப்பயே சொல்றேன், விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒரு டைலமோல இருக்காங்கல்ல, போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களே, அவங்களையும் வீட்டுல பாக்குற 40, 45, 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கும் ஒரு புரிதல் வரும். இப்ப எப்படி இருக்குன்னா, விஜய் வரார், பேசுறார், ஓட்டு கேட்கிறார், 10 நிமிஷம் பேசுறார், 15 நிமிஷம் பேசுறார், போயிடுறார், ரோட் ஷோ பண்றார், கை காட்டுறாரு, எல்லாம் பண்றாரு, நல்லா இருக்கு. பட் டேக்அவே என்ன? டேக்அவேன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப நான் பேசினேன்ப்பா, இன்னைக்கு விஜய் இப்படி பேசினாருப்பா, எல்லாரும் கிளிகிளின்னு கிழிச்சாருப்பா, எதிர்கட்சினா இவரு தான்ப்பா எதிர்கட்சி, இவரு தான்ப்பா வரணும், இவரு தான்ப்பா தலைவர், இவரு தான்ப்பா போய் சட்டமன்றத்துல உட்கார பண்ணிருக்காங்களான்னு கூட யோசிக்க
இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அந்த அமைச்சர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்ல இந்த நகராட்சி துறையில எந்த அமைச்சர் யாரு? நீங்க திருச்சியில தான் இருக்கீங்க, திருச்சியில உள்ள அமைச்சர் எங்களுக்கும் தெரியும், ஏன் பேர் சொன்னா என்ன ஆயிட போகுது? ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறேன். ஒரு விஜயை பார்க்குறேன், ரோட் ஷோ பண்றாரு, கை காட்டுறாரு, நல்லா இருக்கு, க்ரௌட் இருக்கு, பயங்கரமான க்ரௌட் புல்லிங் இருக்குது, விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்லாம் கூட நான் நம்புறேன். விஜய்க்காக வந்து ஓட்டு விழுன்னு நான் நம்புறேன். ஆனா எதிர்கட்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பயங்கர வீக்கா ஸ்ட்ராங் ஆப்போசிஷனா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்தோம் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களோ. நம்ம ஆடியன்ஸ் கூட இப்ப நம்மள கோச்சிக்கலாம், நீங்க என்ன, உனக்கு என்ன வரும் உங்களுக்கு தெரியும்ல, உனக்கு தெரியுமா அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, அவருக்கு என்ன தெரியுமா, நீ என்ன 200 ரூபா ஊபி ஆயிட்டி, அதெல்லாம் ஓகே, அது நீங்க உங்களுடைய விருப்பம். நீங்க ஆனா இதுதான் பிரச்சனை, ஒரு போரிங் ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேசணும். நீங்க ஃபுல் லிஸ்ட் ரெடி பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும். நெக்ஸ்ட் நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் நீங்க வந்து, ஒருவேளை இந்த தேர்தல் அறிக்கை வராததுனாலதான் இந்த ஒரு அப்படியும் அதுக்கு சம்பந்தம் இல்லையோ. தேர்தல் அறிக்கை நான் வந்தா செய்வேன்னு சொல்றது ஓகே, நம்ம வந்தா இந்த மாற்றம் வரும்னு ஒண்ணு சொல்லணும்ல. அப்படி வரைக்கும் நான் அப்படியே கூட சொல்றேன், எனக்கு தேர்தல் அறிக்கை கூட வேண்டாம், நான் இதெல்லாம் செய்வேன்னு கூட சொல்ல வேண்டாம். இந்த அமைச்சர்கள் இதை தப்பு பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. அன்பில் மகேஷோட அமைச்சரவையில இந்த தொகுதியில இதெல்லாம் நடக்கவே இல்லை. KN நேரு அவர்களுடைய தொகுதியில இதெல்லாம் முன்னேறவே இல்லை, இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் செய்யல. அதெல்லாம் திமுக ஆட்சியில சொல்லக்கூடாது, பர்டிகுலர் இடத்துல என்ன நடந்துச்சுன்றத சொல்லணும். ஸோ ஒரே மாதிரி இருக்கு, விஜய் பேசுறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்றது என்னுடைய ஃபீல், நான் பார்த்த வரைக்கும். அவர் முன்னாடி பேசியிருக்காரு, இதுக்கு முன்னாடி திருச்சி தான் ஆரம்பிச்சாரு, அப்போ அங்க பேசியிருந்தாருல. ஆனா பேர்லாம் சொல்லல, பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, இங்க இருக்கிற அமைச்சர் என்ன பண்றாரு அதுதான் சொல்றேன். இங்க இருக்கிற அமைச்சர்கள் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நம்மள கேக்குறாங்கல்ல, நீங்க அப்படி பேசுறீங்க, ஏன் யூடியூபர்னு சொல்றீங்க, ஏன் நேரா பேசலாமே? அப்ப நமக்கு அந்த கேள்வி வரும்ல. நீங்க நேரா சொல்லுங்க, மூஞ்சுக்கு நேரா சொல்லுங்க, KN நேரு சொல்லுங்க, MK ஸ்டாலின் சார்னு சொல்றீங்க, அன்பில் மகேஷன் சொல்லுங்க. இப்போ நாளைக்கே திருவல்லிக்கேணிக்கு போவீங்க, சேப்பாக்கம் போவீங்க, இங்க யாரு உங்களுக்கு அமைச்சரா இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், அவர் யாருடைய மகன் உங்களுக்கே தெரியும், உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுங்க. நீங்க இறங்கி அடிச்சாதானே அவங்க உங்களுக்கு ஒரு இறங்கி வருவாங்க. நீங்க மேலோட்டமாவே அந்த அமைச்சர் இந்த அமைச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வேல்யூ இருக்காதுல்ல. ஏன்னா இருக்கிறதுன்னு கொஞ்ச நாள். ஸோ அதனால சொல்றேன். ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ லிஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது அவர்கள் செய்யறது வந்து விஜய் அவர்கள் செஞ்சிருக்கணும்னு அப்படி வச்சுக்கலாம். இல்ல அவர் மாதிரி அவர்கள் பேச்சு அந்த அளவுக்குலாம் தேவையில்லைங்க, அவ்வளோலாம் எதிர்பார்க்கலங்க. போட்டு அப்படியே 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்ரோஷமா கூட வேணாம், இந்த பிரச்சனை நடந்திருக்குங்க, உங்க ஆட்சியில இது நடக்கலைங்க, நான் வந்தா இதை செஞ்சு தருவேங்க, எங்க ஆட்சி வந்தா இது நடக்குங்க, நீங்க ஓட்டு. நான் மற்றதெல்லாம் குறையே சொல்லலை, ரோட் ஷோ போனது குறை கிடையாது, அவர் வந்து அங்க நிக்கிறது அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் நல்ல விஷயம். நம்மளே தான் சொல்றோம், ரோட் ஷோ போங்க, நீங்க போனா உங்களை பார்த்து கடந்து போற கூட்டம் போயிடும், நீங்க உள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது திருப்பி வராங்க, பார்க்கணுன்ற ஆர்வத்துல வராங்க அப்படின்னு. ஸோ அது ஒண்ணு. நான் சொல்றது ஸ்கிரிப்ட் சொல்றேன், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளவு லேக் இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் பேசினாலும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். இப்போ என்னப்பா வருவாரு, இது ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, இந்த ஓட்டு கேட்பாரு, இதோ போயிடுவார். அது உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு ஓகே, நீங்க என்ன பேசணும், நீங்க பேசவே ஜஸ்டிஃபை. ஆனா யோசிக்கிறவங்களுக்கு, பாக்குறவங்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு என்னன்ற போய் சேரணும்ன்றதுதான், மாற்றம் வரணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனா அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டியது உங்க கையில இருக்கு, அதை நீங்க சரியா செய்யுங்க. இப்போ நம்ம கூட வந்து திருச்சியில கூட்டம் தான் அள்ளுச்சு, யாரும் இல்லைன்னா சொல்லல, பயங்கரமான கூட்டம், ரோட் ஷோ நல்லா இருந்துச்சு, ஆக்டிவா இருந்தாரு, பாட்டு பாடினாரு, பாட்டு பாடி இன்னைக்கு வந்து அவருடைய பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, ஆந்தம் ரிலீஸ் ஆயிருக்கு, 6 நிமிஷம் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. ஒரே பாட்டை போட்ட டிவி சேனல்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது பாட்டு நல்லா தான் இருக்கு, பாட்டும் வந்து ஒன்றும் இதுவாக இல்லை, 6 நிமிஷன்றதை தாண்டி அது மட்டும்தான் ஒரு குறையா இருக்கு. மற்றபடி பாட்டெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. அதுவும் விஜய் வாய்ஸ் வர இடம் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த அவர் அந்த ஒரு இடம் வருது இல்லையா, அது வந்து நல்லா இருக்கு. அப்புறம் 8 கோடி பேரு ஏளனமா பார்த்தா தன்னந்தனியாளு என்னை ஏளனமா பாரு, கொஞ்சம் நவந்தேன்னா கொஞ்சம் 8 கோடி பேரு அப்படின்னு, அதெல்லாம் ஓகே, பாட்டெல்லாம் நல்லா தான் வருது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
பட் பேச வேண்டிய இன்னும் அந்த ஓட் கவர்றதுக்கு இப்போ ஒரு சமயம் இப்போ என்ன பிரச்சனை இருக்கு இங்க நல்லா தான் இருக்கு, இந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற ஒரு மனநிலைமையில இருப்பாங்கல்ல. மற்ற இடத்துல இருக்கிற மாதிரிலாம் இங்க மதவாதமோ அல்ல அதுவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தா இருக்குன்ற ஒரு மனநிலைமை திருப்பி அவங்க வந்து இதே கவர்மெண்ட் இருக்கட்டுமே அப்படின்றது தான் அது நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்க இன்னும் இவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் நோட்டை எடுத்து நம்ம போட்டா இன்னும் அவங்க அப்போ இதெல்லாம் நடக்குது போல இருக்குன்றது நமக்கு தானேங்க வந்து நம்ம இப்போ நம்மளே நிறைய சொல்றோம் இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்களுடைய பேச்சு இவ்வளவு பேர் எதிர்பார்க்கறாங்கன்னா அப்ப உங்ககிட்ட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்ல. இப்ப நான் சொல்றது கூட அதீதமா இருக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்கு. நீங்க இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு காமன் மேனா பார்க்கும்போது ஓகே வந்துட்டாரு, இதை இப்ப பேச போறாரு, இதோ 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறாரு. திமுக தீய சக்தி, யார் யாருக்கும் போட்டி? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா தாங்க அப்படின்னு கேட்கறது. இன்னைக்கு ஆட் ஆனா பாட்டு பாடி இருக்காரு, அவ்வளவுதானே. இதுதானே உங்களுக்கு இருக்கு. நான் சொல்றது எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல அந்த அமைச்சர் அந்த எம்எல்ஏ அலறணும். விஜய் வராரு, எல்லா லிஸ்டையும் எடுத்து இன்னைக்கு அடிக்க போறாங்க, அடிச்சாங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும், ரெடி ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கணும். அவங்க என்னப்பா கூட்டம் வரும், வந்துட்டு கொஞ்சம் கலைபுரமாயிடும், பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாரு. மற்றபடி இந்த ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒரு ஓட்டு போடும், அதை எப்படியாவது மேட்ச் பண்றதுக்கு பெண்கள்ட்ட இருந்து ஓட்டு வாங்கணும், ஆண்கள்ட்ட இருந்து ஓட்டு வாங்கணும். அது அப்படின்னு யோசிச்சா அதுல ஒன்றும் சுவாரஸ்யமும் இருக்காது, அதுல ஒரு இம்பாக்டே இருக்காது. இல்ல நீங்க நல்ல ஓட்டு வாங்குவீங்க, நானே சொல்றேன், நல்ல நிறைய ஓட்டுகள் வாங்கும், சீட் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஆனா மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் வரணும்னா நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க முதல்ல மாறணும். உங்களுடைய ஸ்பீச்ல நிறைய முன்னேற்றம் வந்துச்சு, இப்ப மறுபடியும் பின்னோக்கி கொஞ்சம் போதும் அப்படின்ற ஒரு இது இருக்கு, தாட் இருக்கு. இல்ல எப்பயுமே இந்த மக்கள் சந்திப்பு முன்னாடி போயிட்டு இருந்ததுக்கும் இப்போ இந்த பிரச்சாரம் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இறங்கி நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா இறங்கி அடிச்சு பேசுவாரு அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா அந்த லேக் இருக்கு பயங்கரமா இருக்கு. அது மறுபடியும் ஏன்னா ஃபிளாட்டா இருக்கு, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுது இருக்கலாம், ஃபிளாட்டா இருக்கு. இவ்வளவுதான் இப்படிதான் போக போகுது அப்படி. இப்ப நம்ம நீங்க எடிட் பண்ணும்போது இந்த எக்கோ சிஸ்டம் போய் வரும், அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரே ஃபிளாட்டா இருக்கு. சஞ்சு சாம்சன் மாதிரி, சஞ்சு சாம்சனுக்கு ஃபிளாட் பிட்ச் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக வேண்டாம் அப்படின்றவங்க தாவேக்காக்கு போட்டா போதுன்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்கு. அதுதான் சொல்றேன், இது வந்து ஒரு பத்திரிகையாளர் பார்வை, இது வந்து ஒரு தாவேக்காவுக்கு எதிரான பார்வையெல்லாம் கிடையாது. ஒரு காமன் மேனா நான் பார்க்குறேன்னா எனக்கு அதுலேருந்து என்ன கிடைச்சிதுன்றது தான். நான் வந்து ஒரு ரசிகனா விஜய் அவர்களை ரசித்தேன், நல்லா இருக்குல்ல, ரோட் ஷோ நல்லா இருக்கு, அவருக்காக மக்கள் எவ்வளோ பேர் கூடுறாங்கன்னு நினைக்கிறத தாண்டி ஒரு காமன் மேனா இது என்ன சொல்ல வராரு? திருச்சியில் வேற பிரச்சனையே இல்லையா? ஏன் திருச்சியில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? ஏன் நீங்கள் KN நேரு இன்னும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு பிஜேபின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ? எனக்கு பிஜேபி நீங்கள் சொல்லாதது கூட கஷ்டமா இல்லை, ஏன்னா நானே சொல்கிறேன் நீங்கள் பிஜேபியை எதிர்த்து தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு தேவை இருக்கு. பட் ஆனால் நீங்கள் அதுதான் முழு நேர வேலையாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் பிரச்சனைகளையே பேச மாட்டேங்கிறீங்க? மேலோட்டமாக விளாத்திக்குளம் பிரச்சனையை பேசுறீங்க, பாலியல் பிரச்சனைன்னு சொல்றீங்க, போயிடுறீங்க. நீங்க பர்டிகுலரா ஒருத்தர் அந்த ஏரியாவில் அடிக்கும் போது தானே அவங்களுக்கு அந்த இது வரும், ஓ இல்லை இவர் வந்து இப்படி பேசிடுவார், பயம் வரணும்ல. கூட்டம் மட்டுமே வந்து பயத்தை காட்டுறது இல்லை, விஜய் வந்தா இதெல்லாம் பேசிடுவாரேன்ற பயம் வரணும்ல. அதுதான் நான் வந்து கேட்கறது. இது இப்போ எடப்பாடி அவர்கள் பேசலன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், எடப்பாடி அவர்களுக்கு டார்கெட் இது கிடையாது. எடப்பாடி அவர்கள் போனாருன்னா உதயநிதி ஸ்டாலினையும் அவங்களோட அமைச்சர்களையும் அப்படி இப்படியே அடிச்சுட்டு வந்துருவாரு. ஆனா நீங்க தானே குறியா இருக்கீங்க, அடுத்து நாங்க தான் திமுக வெர்சஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்றது நீங்க தானே. அப்ப நீங்க தானே இதெல்லாம் வந்து கேட்கணும். உள்ள சக்தி அதுன்னு எல்லாமே சொன்னா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி டார்கெட் பண்ணி அவங்கள டோட்டலா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அடுத்தடுத்து நெல்லையில வந்து நிறைய திருநெல்வேலியில் கேட்டிருக்காங்க, 7ஆம் தேதி ஏதோ கேட்டிருக்காங்க மீட்டிங்க்கு. ஸோ அது ஒரே இடத்துல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் எல்லாரையும் நிறுத்தி அவங்களுக்கு ஓட்டு கேட்க போறாரு அப்படின்றாங்க. ஸோ மாற்றங்கள் எப்படிலாம் வருதுன்றத பார்ப்போம், என்ன நடக்குதுன்றதையும் தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாங்க கார்த்திக், சாயந்தரம் திருப்பி பார்ப்போம். இருக்கு வீடியோ இருக்குது, அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு 2 வீடியோ தான் பார்ப்போம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு